வணக்கம். நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸை நிஜ உலக சவால்களுக்கு தயார்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது கரெக்டா உங்களுக்காகத்தான். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அதாவது செயல் திட்ட அடிப்படையிலான கற்றல். இதை வச்சு உங்க கிளாஸ் ரூமை எப்படி ஒரு பயங்கரமான மாற்றத்துக்கு உள்ளாக்கலாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான விஷயத்தை அலசி ஆராய போறோம். முதல்ல, இப்ப இருக்கிற கல்வி முறையில என்ன பிரச்சனை? ரெண்டாவது, இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னா அப்படின்னா என்ன? மூணாவது, ஒரு பேராசிரியரா உங்க ரோல் இதுல எப்படி மாறப்போகுது? நாலாவது, இதை உங்க கிளாஸ்ல எப்படி கொண்டு வரது? கடைசியா, எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, இதை எப்படி மதிப்பீடு செய்யறது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம ஏன் இப்போ இந்த மாற்றத்தை பத்தி பேசணும்? உயர்கல்வியோட உண்மையான நோக்கம் தான் என்ன? யோசிச்சு பாருங்களேன். உங்க கிளாஸ்ல ரொம்ப பிரைட்டா இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி முடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது தடுமாறத நீங்க பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதுதான் நாம நேர்மையா கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நாம சொல்லித்தர்ற முறை அவங்கள நிஜமாவே வேலை உலகத்துக்கு தயார்படுத்துதா? ஏன்னா இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வெறும் மார்க்க மட்டும் பார்க்கறது இல்ல. நீங்க இங்க பார்க்குற மாதிரி டீம் ஒர்க், கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு பிரச்சனைய ஆழமா யோசிச்சு தீர்க்கிறது, படிச்சதை நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறது, இந்த மாதிரி திறமைகளுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் வெறும் புக்ஸ்ல இருந்து மட்டும் கத்துக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த திறமைகளை எல்லாம் வளர்க்கறதுக்கு என்னதான் வழி? இங்கதான் செயல் திட்ட அடிப்படையிலான கற்றல், அதாவது PBL உள்ள வருது. சரி, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, PBLல ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் ஆடியன்ஸா இல்லாம ஆக்டிவா களத்துல இறங்கி வேலை செஞ்சு கத்துக்கிறாங்க. அவங்க ஒரு நிஜ உலக பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதுக்கு டீமா சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இதனால அறிவும் வளருது, திறமையும் ஒரே நேரத்துல வளருது. ஒரு நார்மல் கிளாஸ் ரூமை யோசிச்சு பாருங்க. ப்ரொஃபசர் பேசுவார், ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு PBL கிளாஸ் ரூம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் டீமா வேலை பார்ப்பாங்க, நீங்க அவங்க கூடவே ஒரு கைடா இருப்பீங்க. அது ஒரு பெரிய இன்ஜினியரிங் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு சமூக பிரச்சனைக்கான தீர்வு கூட இருக்கலாம். இங்க முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, கத்துக்கிறதுங்கிறது வெறும் கேட்டுட்டு போறது இல்ல, செஞ்சு பார்த்து கத்துக்கிறது. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த PBL முறையில உங்க ரோல் எப்படி மாறப்போகுது? இது வெறும் டீச்சிங் டெக்னிக்ல வர மாற்றம் மட்டும் கிடையாது, இது உங்க அப்ரோச்லயே வர்ற ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தோட மையமே இதுதான். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசுற ஒருத்தரா இல்லாம அவங்க கூடவே இருந்து வழிகாட்டுற ஒரு கைடா மாறுறீங்க. நீங்க பதில்களை கொடுக்க மாட்டீங்க, ஆனா சரியான கேள்விகளை கேட்கவும் பதில்களை அவங்களே தேடவும் கத்து கொடுப்பீங்க. பாருங்க, இந்த மாற்றத்தால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நன்மை இல்ல, உங்களுக்கும் தான். யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஆர்வமா கிளாஸுக்கு வர்றாங்க. அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் உங்க எதிர்பார்ப்பையே தாண்டி போகுது. அப்போ எப்படி இருக்கும்? இது உங்களை ஒரு பெட்டர் டீச்சரா மாத்துறது மட்டும் இல்லாம டீச்சிங்ல இருக்கிற அந்த உண்மையான சந்தோஷத்தை திரும்பவும் கொண்டு வரும் பாருங்க. ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனா இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கவலையே படாதீங்க, உங்க யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு உதவ நிறைய வழிகள் இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிகள்ல ப்ரொஃபசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே டீச்சிங் அண்ட் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கும். அவங்க உங்க சிலபஸை PBL முறைக்கு மாத்த ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் போக ஃபண்டிங் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, ஏற்கனவே இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணின அனுபவம் வாய்ந்த ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இருந்து மென்டரிங் கூட ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப். சரி, இப்போ இதுல இருக்கிற ஒரு பெரிய சவாலுக்கு வருவோம். நிறைய ப்ரொஃபசர்ஸ் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஒரு கணக்குக்கு ஒரே ஒரு சரியான பதில் இருக்கும், ஆனா ஒரு நிஜ உலக பிரச்சனைக்கு அப்படி ஒரே ஒரு தீர்வு இருக்காது. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸை எப்படி பாரபட்சம் இல்லாம கிரேட் பண்றது? இதுக்கான தீர்வு நம்ம மதிப்பீடு செய்யற முறையை மாத்துறதுல தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் கடைசியா கொடுக்குற அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை மட்டும் மதிப்பிடாம அந்த ப்ராஜெக்டை பண்ற முழு ப்ராசஸ்லயும் அவங்க என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க பாருங்க, நம்மால நிச்சயமா மதிப்பிடக்கூடிய திறமைகள் நிறைய இருக்கு. அவங்க டீமா எப்படி வேலை செஞ்சாங்க, ஒரு சிக்கலான சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, தோல்விகள் வந்தப்போ அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அவங்க ஐடியாஸை எவ்வளவு தெளிவா கம்யூனிகேட் பண்ணாங்க, இதையெல்லாம் நம்ம மதிப்பிடலாம். இதெல்லாம் தான் கம்பெனிஸ் உண்மையிலே எதிர்பார்க்கிற திறமைகள். இதோட லாங் டேர்ம் இம்பாக்டுக்கு இந்த ஒரு டேட்டா போதும். WPI யூனிவர்சிட்டியோட முன்னாள் மாணவர்கள்ல 95% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காலேஜ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்களோட வேலைக்கு ரொம்ப நல்ல தயார்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த முறையோட வெற்றிக்கு ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? சரி, இந்த பகுதியை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இது உங்க சிலபஸை மாத்தி யோசிக்கிறதுக்கான படியா இருக்கட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடுத்த செமஸ்டர்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த நிஜ உலக பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும்? இந்த உலகத்துக்கு பயனுள்ளதா என்ன செய்ய முடியும்?